அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆள் சேர்ப்பு பிரிவு கிளை நோட்டிஃபிகேஷன்ஸ் 72 மற்றும் 73க்கான ஒரு மிகப்பெரிய அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் 30க்குள்ளே உங்களுக்கு அப்டேட் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா எழுத்துத் தேர்வு, முதல்கட்ட தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு அனைத்தையும் முடித்துவிட்டு தற்போது பார்த்திங்கன்னா செயல்திறன் தேர்வுக்காக தயாராக உள்ள தேர்வர்கள் அனைவருக்கும் நாம் சொல்லக்கூடிய இந்த வீடியோ வாயிலாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, செயல்திறன் தேர்வை பொறுத்தளவு நீங்கள் என்னென்ன பணிக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அதற்கு தகுதியான செயல்திறன் பரிசோதனைகள் மற்றும் எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்திங்கன்னா ரூம்பாய் பதவிக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 4 காலி பணியிடம் உள்ளது. அப்போ 4 × 5 20 நபர்களை கூப்பிட போகிறாங்க. இந்த 20 நபர்கள் இதற்கான பணி அனுபவ சான்றிதழ் வச்சுருந்தா அதற்காக நேர்காணல்லையோ தனியான ஒரு மதிப்பெண் கொடுக்க போகிறாங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அலுவலக உதவியாளர், சோப்தார், ரூம்பாய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா 8th பாஸு, 10th 12க்குள்ளே, மேக்ஸிமம் 12th தான் ஹையஸ்ட்டு தகுதி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எழுத்துப்பூர்வமாக நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உயர் படிப்பை நான் மேற்கொண்டு நான் படிக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும், பதிவு செய்திருக்கணும் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த காணொலி வாயிலாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் அன்றாட அந்த அலுவலக பணிகளை கண்டிப்பாக நம்ம பரிசோதனை மூலமாக உங்கள் திறனின் அடிப்படையில் தான் அங்கே 40 மதிப்பெண்ணுக்கு எவ்வளோ மதிப்பெண் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் 116லேருந்து 171 வரைக்கும் ஸ்கில் டெஸ்ட் நடத்தினாங்க சென்னை SRMல. அங்கே பார்த்திங்க அப்படின்னா 70 மதிப்பெண்ணுக்கு அந்த ஸ்கில் டெஸ்ட் நடந்துச்சு. மினிமம் பார்த்திங்கன்னா 40-45க்கு மேலே நிறைய மாணவர்களுக்கு அவங்க மதிப்பெண் கொடுத்துருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே பல்வேறு விதமான டாஸ்க் கொடுக்கப்பட்டது. இங்கேயுமே பார்த்திங்கன்னா இங்கே பணியிடத்தோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறனால இங்கே நம்பர் ஆஃப் டாஸ்க்கு ரிப்பீட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு சென்ற ஆண்டுகள் அவங்க கேட்டது பார்த்திங்கன்னா 2 வீலர் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா அல்லது டிரைவிங் லைசன்ஸ் காருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சர்டிஃபிகேட்டோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எவிடன்ஸாக காட்டி அதற்கான மதிப்பெண்ணை நம்ம தனியாக பெறலாம். மேலும் பார்த்திங்கன்னா 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, 8th பாஸ் அல்லது 10th ஃபெயில் இதற்கான சான்றிதழ் நீங்கள் கொடுத்தாலும் சரி, ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தளவு அவங்க கொடுக்கக்கூடிய 1 அல்லது 2 டாஸ்க்கை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே உங்களுக்கு அந்த 40க்கு ஒரு 28க்கு மேலே மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா சென்ற வருடம் நம்மகிட்ட சொன்ன மாணவர்கள் எம்ப்ராய்டிங் தெரியுமா, எம்ப்ராய்டிங்க்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. மா இலை தோரணம் கட்டுறதுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்கனிகள், பயிர்கள் வகைகள் விளைய எத்தனை மாதம் ஆகும், என்னென்ன அதுக்கு உரங்கள் சேர்க்கணும், என்ன களைக்கொல்லி பயன்படுத்தணும்னு ஒரு சில டாஸ்க்கள் கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் சோப்தார், ரூம்பாய் பதவிக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பொறுத்தளவு செயல்திறன் தேர்வுக்கு 40 மதிப்பெண் கொடுக்குறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரூம்பாய் பதவிக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ தரையை சுத்தம் செய்தல், அதுக்கு மாப் போடுறது, அந்த மாப் போடும்போது அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்கறது, தண்ணியோடு சேர்த்து ஒரு ஃபினாயில், ஒரு டெட்டால் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில டாஸ்க்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உபகரணங்களை எப்படி கையாளுவீங்க அது தொடர்பாகவும் உங்களுக்கு அந்த டாஸ்க்கு சம்மந்தமாக வர வாய்ப்பு இருக்குது. அலுவலக உதவியாளர் பணி அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பணி இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவு. ஏன்னா இந்த 72 மற்றும் 73ல் அதிகப்படியான காலி பணியிடங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு தான் இருக்குது. ஸோ பல நபர்கள் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட காலி பணியிடத்தை விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அந்த அலுவலக உதவியாளர் பணியாக இருக்கும். ஸோ அதை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று அலுவலகத்தை சுத்தம் செய்தலுக்கு 20 மதிப்பெண், இன்னொன்று பார்த்திங்கன்னா சமையல் திறனுக்கு 20 மதிப்பெண். சமையல் திறனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சில பேசிக்கான ஒரு சில குழம்பு வகைகள், மேலும் பார்த்திங்கன்னா மசாலாக்கள், காய்கறியை வச்சு என்னென்ன ரொம்ப ஈஸியாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் எப்படி பண்ணுறது அப்படின்றது இப்போ யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோக்கள் கிடக்கு. அதை கொஞ்சம் தெளிவாக கற்று வச்சுக்கோங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ஒரு சில டாஸ்க்குகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மகிட்ட தெரிஞ்சவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா ரவையை பயன்படுத்தி என்ன இன்க்ரீடியன்ட் செஞ்சு கொடுக்குறது, கோதுமையை பயன்படுத்தி என்ன இன்க்ரீடியன்ட் செஞ்சு கொடுக்குறது அப்படின்றத நீங்கள் தெளிவாக கற்றுக்கோங்க. எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அலுவலக உதவியாளர் பணி அப்படின்றது அவங்க 2 விதமாக மார்க்கை கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஒன்று சமையல் அப்படின்னு சொல்லியே 20 மதிப்பெண் கொடுத்துட்டாங்க. அப்போ 20 மதிப்பெண்ற போது நீங்கள் கண்டிப்பாக அங்கே சமையல் தொடர்பான கட்டாயமாக ஒரு டாஸ்க் அங்கே இருக்கும். ஓகேங்களா? அது குழம்பு வகையாக இருக்கலாம், அல்லது ஃபாஸ்ட் ஃபுட் வகையாக இருக்கலாம், அல்லது சைனீஸ் வகையாக இருக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைனா பேசிக்ஸாக என்னென்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஸ்பெஷலான டிஷ்ஷை ஒன்று செஞ்சு காமிங்கன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா இவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தோட அந்த காலி பணியிட அறிவிக்கையில் அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க. வீட்டை பராமரித்தல், அலுவலக பொருட்கள் மற்றும் பொருட்களை பராமரித்தல் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருந்தேன். இந்த இடத்துலையும் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அலுவலக உதவியாளர் பணிக்கு மொத்தம் 40 மதிப்பெண்ணா, சமையலுக்கு 20 மதிப்பெண். இந்த 20 மதிப்பெண் சமையலுக்கு அப்படின்ற போது பாத்திரத்தை விளக்கில் இருந்து அந்த பாத்திரத்தை தட்டுகளை தெளிவாக அடுக்கி வைக்கிற வரைக்கும் எல்லாமே பொருந்தும். A to Z வரைக்கும் சமையலை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சமையல் அறையை சுத்தம் செய்தல், சமையலில் உள்ள உபகரணங்களை பராமரித்தல், சமையலில் உள்ள பொருட்களை தெளிவாக அடுக்கி வைக்கிறது, சமையல் அறையில் உள்ள குளிர்சாதன பெட்டியோ எல்லாத்தையுமே தெளிவாக தொடச்சி வைக்கிறது, இதுவும் அதில் அடங்கும். வீட்டை பராமரித்தல் பொறுத்தளவு 20 மதிப்பெண் அப்படின்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அனைத்து விதமான வீட்டை பராமரிக்கக்கூடிய தேவையான பணிகளையும் நம்ம அன்றாட செஞ்சு தானோம். மொத்தம் 40 மதிப்பெண். இது எதுக்காக நம்ம தெளிவாக குறிப்பிட்றோம் அப்படின்னா, இங்கே இந்த மாதிரி டாஸ்க்லாம் மேற்படி டாஸ்க்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம தெளிவாக குறிப்பிட்டோம். ஏன்னா இதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் தான் அங்கே எந்த விதமான டாஸ்க்கு கொடுத்தாலும் நம்மளால் தெளிவாக பண்ண முடியும். நம்ம ஒரு டாஸ்க்கை நினச்சிட்டு அங்கே போய் எதிர்வாதபுரமாக வேறு ஒரு டாஸ்க்கு செய்ய கொடுத்தாங்கன்னா அது மிகப்பெரிய ஏமாற்றமாக வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா சமையல் தொடர்பாக 2 டாஸ்க்கு அல்லது ஒரு டாஸ்க்கோ கொடுக்க வாய்ப்பு இருக்குது. வீட்டை பராமரித்தலுக்கு கண்டிப்பாக 2 டாஸ்க்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, வீட்டை பராமரிப்பல் தொடர்பான ஒரு கூட்டுறதோ அல்லது மாப்புறதோ ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா வீட்டு உபகரணங்களை கையாளும் முறை, ஒரு வாஷிங் மிஷினோ ஒரு ஃப்ரிட்ஜோ எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா சமையல் தொடர்பாக ஏதாவது பேசிக்ஸு கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்பர் ஆஃப் காம்படிஷன்ஸ் இங்கே கம்மி தான். நோட்டிஃபிகேஷன்ஸ் 72, 73 பொறுத்தளவு. ஸோ இந்த முதல்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு பணிக்கு தேர்வானர்கள் அனைவருமே ரெடி ஆகிக்கோங்க. ஏப்ரல் 30க்குள்ளே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் இருக்குது. இது MHC வெப்சைட்டில் தான் அவங்க அஃபிஷியலாக அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்காணல் நடக்கும். நேர்காணல் 1:2 நடக்கும். அந்த நேர்காணலுக்கு நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் கொடுப்போம். நன்றி.